वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कन्दप्रचोदयात्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல நல்லை கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே 2026ஆம் ஆண்டு நல்லை கந்தப்பெருமானுடைய மகோற்சவம் ஆரம்பித்திருக்கக்கூடிய இன்றைய முதல் நாளிலே சிவகுரு ஆதீனத்தால் வருடந்தோறும் நல்லை கந்தப்பெருமான் மகோற்சவ காலத்திலே நடாத்தப்படுகின்ற அருளுரை இன்று இப்பொழுது ஆரம்பமாகின்றது. நல்லை கந்தப்பெருமான் மகோற்சவம் நடைபெறுகின்ற இந்த 25 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஆன அரை மணி நேரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளிலே சில ஆன்மீக விடயங்களை கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றோம். அந்த அருளுரை வரிசையிலே வளமையைப் போல இவ்வரிடமும் நல்லை கந்தப்பெருமானுடைய திருவருளும் ஞானிகள் மகான்கள் ரிஷிகளுடைய குருவருளும் கைகோடி சிவகுரு ஆதீனத்தினுடைய ஏற்பாட்டிலே இந்த அருளுரை ஆரம்பமாகிறது. கடந்த வருடம் கந்தர் அனுபூதி பாடல்களை நாங்கள் இந்த 25 நாட்களிலும் படித்து முடித்திருந்தோம். அதிலே பலர் கலந்து கொண்ட பொழுது அதனுடைய கருத்துக்களை அவர்கள் செவிமடுத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த ஒரு பின்னணியிலே இவரிடம் சிறியவர்கள் இளையவர்கள் ஆன்மீகத்திலே ஆரம்பத்திலே இருப்பவர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் ஏற்ற விதத்திலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு நாளும் தலைப்புகள் மிக எளிமையாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளன. அந்த விதத்திலே இன்றைய தலைப்பு மனித பிறப்பு என்பதாகும். இப்போ மனித பிறப்பு என்கின்ற தலைப்பிலே இன்று நாங்கள் சில விடயங்களை ஆராய இருக்கின்றோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கிற விஷயம். ஜந்தூனாம் நரஜன்மம் துர்லபம், ஜந்துக்களிலே எவையெல்லாவற்றுக்கும் பிறப்பு இருக்கிறதோ அந்த உயிரினங்களிலே நரஜென்மம், நர என்றால் மனிதன், ஜென்மம் என்றால் பிறப்பு, நரஜென்மம் என்பது மனித பிறப்பு, துர்லபம் அரிதிலும் அரிது, மிக மிக அரிது. அப்போது நாங்கள் அடைந்திருக்கிற இந்த மனித பிறப்பு என்பது மிக 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 அரிதான ஒன்று. வெரி ரியரஸ்ட் ஒன் இஸ் தி ஹியூமன் பர்த். மனித பிறவி மிக மிக அரிதான ஒன்று. அவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவ்வளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. இதை சொல்லும்போது சிலர் யோசிப்பீர்கள், என்னடா இது, ஏண்டா பிறந்தோம்
ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் என்று இந்த வாழ்க்கையில் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்பாடான்னு திரும்பி பார்த்தா அடுத்தது சிரித்து கொண்டு நிற்கிது அடுத்த பிரச்சனை. உங்கள் எல்லோருக்குமே நன்றாக இந்த விடயத்திலே நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள். அப்போ இப்படி பிரச்சனைகள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த, குழப்பங்கள் நிறைந்த இந்த மனித பிறவியா மிக மிக அரிதானது. இது சாஸ்திரங்கள் பொய் சொல்கின்றன, மகான்கள் ஞானிகள் பொய் சொல்கின்றார்கள் என்றுதான் இன்றைய காலத்திலே, கலியுகத்திலே எல்லா மனிதர்களும் சிந்திப்பார்கள். கலி என்றாலே துன்பம். அப்போ இப்படிப்பட்ட இந்த துன்பங்கள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த, குழப்பங்கள் நிறைந்த, மனச்சோர்வுகள், மன அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், வலிகள், வேதனைகள், துரோகங்கள், அப்பபா இவ்வளவு கவலைகள் எல்லாம் நிறைந்த இந்த மனித பிறவியை எப்படி துர்லபம், அரிதான பிறவி, மிக மிக கிடைத்தற்கு அரியது என்று சொல்ல முடியும் என்றது ஒரு மிக பெரும் கேள்வி. அப்போ இதில் மனித பிறப்பு என்ற தலைப்பை நாங்கள் எடுத்து பார்த்தால் மனிதம் அல்லது மனிதன் என்றது ஒன்று, பிறப்பு என்றது இன்னொன்று. அதுக்குள்ள ரெண்டு சொற்கள் இருக்கு. மனிதன் பிறப்பு, மனித பிறப்பு. அப்போ பிறப்பு என்றால் எங்களுடைய சைவ சமயம் பிறப்பு இறப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன், களைச்சு போனேன்ப்பா. அப்போ இவ்வளோ பிறப்புகளை சைவ சமயம் சொல்கிறது. பௌத்த மதமும் பிறப்புகளை மறுபிறவியை ஏற்றுக்கொள்கிறது. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் பிறப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மறுவாழ்வு என்பதை ஏற்றுக்கொள்கின்றன. அதாவது இறந்ததன் பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கம் நரகம் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுது. அப்போ அப்படி பார்க்க எல்லா சமயங்களுமே ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் சொல்லப்படுற விதங்கள் வித்தியாசமாக இருக்கின்றனவே தவிர அடிப்படையில் மறுபிறப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ பிறப்பு இருக்குது. சில பேர் சொல்லுவீங்க, ஐயோ பிறப்பே இல்லைப்பா, இறப்பே இல்லை, இது விஞ்ஞானத்தால் உலகம் தோன்றினது, இதில் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பிறப்பு இருக்கா, பிறவி கொள்கை இருக்கா என்றொரு கேள்வி வரும் பொழுது சாஸ்திரங்கள் சொல்லுகிற பாதை எப்படி சொல்கின்றன என்றால், முதலாவது ஸ்ருதி, ரெண்டாவது தர்க்கம், மூன்றாவது அனுபவம். ஸ்ருதி என்றால் ஏதோ ஒரு சாஸ்திர நூலிலே அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். உபநிடதங்களில் இருந்து, பகவத்கீதையில் இருந்து, எங்களுடைய 12 திருமுறைகளில் இருந்து, இப்போ கொஞ்சம் முதல் சொன்னனே திருவாசகம் 8ஆம் திருமுறை, புல்லாகி பூடாய். அப்போ எல்லாமே இந்த மறுபிறப்பு என்பதை எடுத்து சொல்லி நிற்கின்றன. அப்போ ஸ்ருதி சாஸ்திரம் சொல்லி நிற்கிறது மறுபிறப்பு இருக்கு. இரண்டாவது தர்க்கம். தர்க்க ரீதி என்றால் ஆங்கிலத்திலே சொல்லலாம் லொஜிக். தர்க்க ரீதியில் பார்க்கும் பொழுது இந்த மறுபிறப்பு மேலே இருக்கா என்றதுக்கு கர்ம வினை கொள்கையின்படி செய்த விஷயத்துக்கு தான் பலன் கிடைக்க வேணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே கால் இல்லாமல், கை இல்லாமல், மன வளர்ச்சி குறைந்ததாக, அல்ல சின்ன வயசுல பிறந்து கொஞ்ச நாளே அப்பா அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால், அப்போ இந்த குழந்தையினுடைய பிறப்புக்கு முதல்ல ஏதோ ஒரு வாழ்க்கை இருந்திருக்க வேணும். அந்த வாழ்க்கையினுடைய வினை பயனின்படி தான் இந்த பிறப்பு அமைந்திருக்கிறது. இல்லாட்டி எல்லாரும் சமமாகத்தானே பிறக்க வேணும். ஒரு குழந்தை ஒரு சூழலிலும், இன்னொரு குழந்தை இன்னொரு வேறுபட்ட சூழலிலும், இன்னொரு குழந்தை இன்னொரு சூழலிலும் பிறக்கிறது என்றால் அந்த பிறப்புக்கு முன்பு ஏதோ ஒரு வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும். இது முதலாவது. ரெண்டாவது கர்மவினை. நாங்கள் எங்களோட உயிர் பிரிய போகிற கடைசி மூச்சு, இனித்தான் எங்கள் எல்லாருக்கும் எப்போ வருமோ தெரியாது, இறப்பு. அந்த கடைசி மூச்சு பிரியக்க நாங்கள் என்ன காரியம் செய்கிறோமோ, என்ன செயல் செய்கிறோமோ அதுக்குரிய பலனை எப்பொழுது அனுபவிப்பது? இன்னொரு பிறவி எடுக்கணும்.
இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற தர்க்கம். பிறக்கேக்கிய வித்தியாசங்கள் இருக்கே, அப்போ இதுக்கு முன்னாலே ஏதோ ஒன்று இருந்திருக்க வேணும். அப்படி இல்லையண்டா என்ன, எல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி அல்லவா எல்லா குழந்தைகளும் எல்லா ஜீவராசிகளும் பிறந்திருக்க வேணும். ஒன்று மனுஷனாக பிறக்குது, ஒன்று பூனையாக பிறக்குது, ஒன்று நாயாக பிறக்குது, ஒன்று மாடாக பிறக்குது. அப்போ ஏதோ ஒன்று முன்னுக்கு இருந்திருக்கணும் கர்ம வினை கொள்கையின்படி. முடிஞ்சால் கடைசியில் அதுக்கு பிறகு அதை அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தர்க்கம் தெளிவாக சொல்கிறது. மூன்றாவது அனுபவம். அனுபவம்ண்டா சிலர் ஆராய்ச்சி செய்யும்போது சொல்லி இருக்கிறார்கள், நான் 1956ஆம் ஆண்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் டர்பன் நகரில் இப்படி ஒரு விபத்தில் இறந்தேன். ஹிப்னடைஸ் பண்ணுறதுண்டு, மனதை கொஞ்சம் ஆள் மனதுக்குள்ளே போக வச்சு கதைக்க வைக்க பல விஷயம்லாம் சொன்னால் அங்கே போய் அந்த இடத்துல தேடி பார்த்தா அப்படி நடந்திருக்கு. சரி, எங்கட வாழ்க்கையை எடுப்போமேன். உங்களுக்கு சில பேரை பார்த்த உடனே ஐயோ நல்லா பழகின மாதிரி இருக்கு, ஆனால் அன்றைக்கு தான் இந்த பிறவியில் நீங்கள் அவையே முதல் பார்ப்பீர்கள். அல்லது சில மொழிகள் உங்களுக்கு தெரியவே தெரியாத வெப்பம், சமஸ்கிருத மொழியோ ஹிந்தியோ ஆங்கிலமோ சிங்களமோ தமிழோ மலையாளமோ கன்னடாவோ தெலுங்கோ, எந்த மொழி, ஜெர்மன் டச், எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை படிக்க தொடங்கும் போது அட இது எனக்கு தெரியும், நல்லா தெரியும் என்று அந்த மனிதன் அந்த குழந்தை அந்த மொழியை வேகமாக கற்று முடித்து விடுகிறது. இப்படியான அனுபவம் மொழிகள் படிக்கும்போது அனுபவம், சில மனிதர்களை பார்க்கும்போது பார்த்த அனுபவம். ஏன் சில இடங்களுக்கு முதல் போயே இருக்க மாட்டீங்க இந்த பிறவியில், ஆனால் அந்த இடத்துக்கு போனோன்னே அட நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், இல்லை எனக்கு தெரியுமப்பா, அப்படி ஒரு உணர்வு வரும். இது முற்பிறவி இருக்கிறது என்பதை அனுபவ ரீதியாக உணர்த்தி இருக்கிறது. இப்போ ஸ்ருதி தர்க்கம் அனுபவம் என்ற வகையில் 3 விதத்திலையும் மறுபிறப்பு அல்லது மீள்பிறப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட விதத்திலே பிறப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி வருது, எத்தனை வகையான பிறப்புகள்? அதுக்கு எங்கே நாங்கள் போகிறோம் என்றால், எங்களுடைய சைவ சமயத்திலே, ஈழத்திலே சைவ சமயம் என்றும் உலகளாவிய ரீதியில் இந்து மதம் என்றும் அழைக்கப்படுகின்ற சனாதன தர்மம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட வேதங்கள் ஆகமங்களுக்கு அடுத்தபடியாக புராணங்கள் இருக்கின்றன. 18 புராணங்கள் இருக்கின்றன. 18 புராணங்கள் இருப்பது போல 18 உபபுராணங்கள் இருக்கின்றன. அந்த 18 உபபுராணங்களிலே ஒன்று பார்கவ புராணம், தமிழில் விநாயக புராணம். அந்த பார்கவ புராணம் அல்லது விநாயக புராணம் என்ன சொல்கிறது என்றால், இந்த பிரபஞ்சத்திலே 84 லட்சம் வகையான பிறப்புகள் இருக்கின்றன. 84 lakhs, 84 லட்சம் வகையான யோனி பேதங்கள் இருக்கின்றன. அந்த 84 லட்சம் வகையான பிறப்புகளிலே மனித பிறப்பு ஒன்று. மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற்கு முன் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீர், இனித்த முடிய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இறைவனுடைய அந்த பொற்பாதத்தை அந்த தரிசனம் கிடைச்சிட்டுனால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்போ இந்த 84 லட்சம் வகையான பிறவிகளிலே இந்த மனித பிறவி என்பது மிக 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 அற்புதமானது, அழகானது, ஆனந்தமானது என்று சாஸ்திரம் சொல்லுது. நடைமுறையில் பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரியலை. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று ஞானிகள் ரிஷிகள் எல்லோரும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அதன் பயனாக பல நூல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இப்போ அந்த விஷயத்துக்கு வருவதற்கு முன்பாக, அப்போ இந்த மனித பிறவி 84 லட்சம் வகையான பிறவிகளிலே உண்டு. அது அந்த 83,99,999 பிறவிகளை விட சிறந்தது. இதை பற்றி நாங்கள் உண்மையில் யாருமே பெருசாக உணர்ந்திருக்க மாட்டோம். பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டு போவோமப்பா, ஏதோ நடக்கட்டும், இதில் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்க மாட்டோம்.
அப்போ எங்களுடைய வேத சாஸ்திரங்கள் ஏன் மனித பிறவியை சிறந்த பிறவி, அரிதான பிறவி, அற்புதமான பிறவி என்று சொல்கின்றன? முதலாவது, மனித பிறவியில்தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 6வது அறிவாகிய பகுத்தறிவு இருக்கிறது. எது சரி, எது பிழை, எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது, எது நீதி, எது அநீதி, எது தர்மம், எது அதர்மம் என்று பகுத்து பார்க்கக்கூடிய, பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை மனித பிறவியில்தான் இருக்கிறது. ஏனைய எந்த பிறவியிலையும் இந்த பகுத்தறிவு அல்லது 6வது அறிவு கிடையாது. 5 புலன்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற அறிவு 5 அறிவு. கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால் மணக்கிறோம், நாக்கால் சுவைக்கிறோம், தோலால் உணர்றோம். மெய்வாய் கண்மூக்கு செவியின் 5 புலன்களாலும் இந்த உலகம் எங்களுக்குள்ளே போகிறது. அது 5 விதமான அறிவுகள். 6வது அறிவு என்பது இந்த சிந்தித்தல், சிந்திக்கிற அறிவு, பகுத்தறிவு. அது வேறு எந்த பிறவியிலும் கிடையாது. அப்போ மனித பிறவிக்கு இறைவன் பகுத்தறிவை கொடுத்த அதே நேரம் சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறான். என்ன சுதந்திரம்? நீங்கள் எப்படியும் வாழலாம், எப்படியும் போகலாம், நீங்கள் விரும்பின மாதிரி வாழலாம். ஏனைய பிறவிகளுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. ஏன்னா அவைக்கு சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது. இப்போ எறும்பண்டா வரிசையாக போகத்தான் எறும்புக்கு தெரியும். அது இங்கே சாஃப்ட்வேர்லேயே செட் பண்ணி விட்டுருக்கு. தலைச்சொலியில் எறும்புகள் வரிசையாக போய்க்க கையை வச்சு குழப்புங்கோ, குழம்பி திருப்பி என்ன நடக்கும்? திருப்பி வரிசையாக போவிடும். நீங்கள் 1000 தரம் எறும்புகளை குழப்புங்கோ, 1000 தரமும் அவை திருப்பி வரிசையாகத்தான் போவினம். ஏனெண்டா அவைக்கு வரிசையாக போக மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு வரிசையாக போகவும் தெரியும், வரிசையை குழப்பிக்கொண்டு போகவும் தெரியும், குறுக்கு வரிசையில் போகவும் தெரியும், வரிசை விடவும் தெரியும் எங்களுக்கு. அப்போ அந்த சுதந்திரம் இருக்குது. நாங்கள் எப்படியும் செய்யப்படலாம். ஏனைய ஜீவராசி எதுக்குமே அந்த சுதந்திரம் இல்லை. ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை, சிந்திக்க இயலாது, இப்படி உரையாடல் நடக்காது. அப்போ இறைவனை அடைவதற்கு, முக்தியை அடைவதற்கு, அல்லது தன்னைத்தான் உணர்வதற்கு, நான் யார் என்பதை உணர்வதற்கு மனித பிறவி மட்டும்தான் சாத்தியம். ஏனைய பிறவியெல்லாம் முடியாது. என்னை நான் உணர்ந்து விட்டால், இறைவனை உணர்ந்து விட்டால் பிறவியே பிறகு இல்லை, மீண்டும் பிறவாமை வேண்டும். நான் என்ன உணர்ந்துட்டேன்னா அதுதான் முற்றுப்புள்ளி. அதுக்கு பிறகு பிறவியே கிடையாது. அது நிரந்தரமான அந்த இறைநிலையை அடைந்து விட்டோம். அதான் விடுதலை, முக்தியின். அது மனித பிறவியில் மட்டும்தான் சாத்தியம். அப்போ அப்படி பார்க்க உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலை முக்தி, விடுதலை அடைகிறது, கடவுளோடு இருக்கிறது, இறைவனோடையே இருக்கிறது என்ற ஒரு மிக உன்னதமான நிலை. அதை விட ஒரு உயர்ந்த நிலை இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பம் மனித பிறவியில் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிறவிக்கு வந்திருப்போம். வித்தியாரம்பம் செய்யக்க ஏடு தொடக்க ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா என்று ஏடு தொடக்கி நர்சரிக்கு போய் ஆண்டு 1லேருந்து ஆண்டு 11 வந்து காப்போத சாதாரண பரீட்சை எடுத்து உயர்தர பரீட்சைக்கு வந்து பல்கலைக்கழகம் சென்று பட்டப்படிப்புகள் முடித்து மேற்படிப்புகள் இவ்வளோ எல்லாம் படித்து இவ்வளோ ஒரு நிலைக்கு வந்து எல்லாத்தையும் விட உயர்ந்த நிலை. எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்தாலும் அதெல்லாத்தையும் விட உயர்ந்த நிலை. அப்போ அப்படி ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பம், திறவுகோல் மனித பிறவியில் மட்டும்தான் இருக்கிறதுண்டா. நாங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவோ பிறவியலெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒரு கட்டத்தில் இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம். இதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா? இந்த மாயை உணர விடாது. துன்பத்தை கொடுத்து துயரத்தை கொடுத்து எங்களை இதுக்குள்ளேயே அமுக்கி போடும். பிரச்சனையிலேருந்து வெளியில் வாரத்துக்குள்ளேயே எங்களுக்கு வாழ்க்கை வேண்டாமட்டு போயிடும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஈழத்தில் எவ்வளவு பேர் தற்கொலை செய்கிறார்கள். எவ்வளவு கவலையாக இருக்கிறது. ஏன் ஐயா தற்கொலை செய்கிற? சரி, பிரச்சனை, கவலை, துரோகம், வலி, வேதனை தாங்க முடியலை. அதற்கு தற்கொலை தீர்வு அல்ல. நாளைக்கு தலைப்பு கொடுக்கணும் நாங்கள், தற்கொலை தீர்வு அல்ல. ஏன்னா இந்த மனித பிறவி என்றது அப்படி அற்புதமானது. அதை நாங்கள் வெறுமனே எந்த சிந்தனையும் இல்லாமல் முடிச்சு கொள்கிறோம் என்றதை எந்த சமயமும் ஏற்றுக்கொள்ளாது.
அப்போ மனித பிறவின்ற அந்த அற்புதம் எங்களுக்கு தெரியாதபடியால் தான் நாங்கள் மனித பிறவியை வீணாக்குகிறோம், நேரத்தை வீணாக்குகிறோம். நேரம் பொன்னானது, டைம் இஸ் கோல்டு. இந்த பிறவின்ற முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ முக்கியம்ன்றதை நாங்கள் உணருவோம். என்ன பிரச்சனை வந்தால் என்ன, என்ன துன்பம் வந்தால் என்ன, என்ன ஏமாற்றம் வந்தால் என்ன, அதை நாங்கள் துணிச்சலோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்வோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இதுதானே எங்களுக்கு தேவை. அப்போ இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக மிக அற்புதமான ஆற்றல். அது மனித பிறவியிலே இருக்கு. சுதந்திரம் மனித பிறவியில் இருக்கிறது. மனித பிறவியில் இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த மனித பிறவின்ற நோக்கம் என்ன, மனித வாழ்வை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எதுவுமே தெரியாமல் நாங்களே எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் கடையில் ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஃபோன், கையடக்க தொலைபேசியையோ அல்லது ஒரு டேப், ஒரு மடிக்கணனியோ வேண்டமாக இருந்தால் அதோடு சேர்த்து ஒரு கையேடு கொடுப்பார்கள், கேட்லாக். அது கொடுப்பார்கள். எதற்கு அது கொடுப்பார்கள்? அந்த மேனுவல் அல்லது கேட்லாக் எதற்கு கொடுப்பார்கள்? அந்த கருவியை எப்படி உபயோகிப்பது. என்ன புதுசாக வந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கையடக்க தொலைபேசி நாளுக்கு நாள் புதுசாக வருது. அதுண்ட மாடல்கள் மாறிக்கொண்டிருக்குது. ஒன்று ஒன்று மாற மாற எல்லாம் மாறும். நிறைய தெரியாத மாற்றி கித்தி அமர்த்தி விட்டோம்னா அது பழுதாயே போயிடும். அப்போ அந்த கையேட்டை பார்த்து தான் அந்த கருவியை நாங்கள் தயார்படுத்த வேணும். எவ்வளோ நேரம் அதை சார்ஜில் போடுறது, என்ன மாதிரி பாவிக்கிறது என்னன்றது. அது மாதிரி எங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு மேனுவல் இருக்குது. அதுதான் எங்களோட வேத சாஸ்திரங்கள், உபநிடதங்கள், புராண இதிகாசங்கள், 12 திருமுறைகள், 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள். இந்த நூல்களை படிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு எல்லாம் பிழைச்சி போய், அல்லது கடைசி காலம் கண் பார்வை தெரியாது, அப்போது ராசா திருப்பி சொல்லனே, காது கேட்காது, எழும்பி நடக்க இயலாது, அந்த காலத்தில் இந்த நூல்களை எப்படி படிக்கிறது? வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இந்த நூல்களை படித்து என்ன பிரயோசனம்? அந்த வழிகாட்டியை படிக்காமல் கருவியை பிழையாக தொடர்புபடுத்தி கருவி பழுதானா போகிற பிறகு அந்த கையேட்டை எடுத்து படித்து பார்த்தா இப்படி தொடர்பாக கொடுத்துருக்கணும், நான் தலைகளாக கொடுத்துட்டேன், எல்லாம் தலைகளாக போச்சு. அப்போ தலைகளாக போனதுக்கு அந்த கருவியை தயாரித்த நிறுவனம் பொறுப்பா? இல்லை, நான் தான் பொறுப்பு. நான் அந்த கையேட்டை படிக்கவில்லை. அப்போ அதுபோல் இந்த மனித பிறவி, இந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வதென்பதை எமது சமய சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லி நிற்கின்றன. அதன்படி ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் அவன் மனித பிறவியினுடைய உன்னதத்தை உணர்வான். இந்த உடல் எங்கட அழிஞ்சு போகிற உடல், ஒரு பேச்சுக்கு இந்த உடம்பை விற்க போகிறோம்னா இவ்வளவு காசுக்கு விற்கலாம். சிறுநீரகம், கிட்னி, இதயம், ஹார்ட், ஈரல், லிவர், இப்படி ஒவ்வொரு பகுதியாக கலட்டி கலட்டி விற்றாலே 1 கோடி 2 கோடி 3 கோடி தேரும். உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஐடியா. அப்போ இந்த அழிந்து போகின்ற, சாம்பலாக போகின்ற இந்த உடல் கடைசியாக செத்து போன அப்புறம் சுடலில் கொண்டு எரிச்சு சாம்பல், அதான் விபூதி பூசுரம். அப்படி சாம்பலாக போகிற இந்த உடம்புண்ட பெருமதியே பல கோடி என்றால், இந்த உடம்புக்குள்ளே இருந்து எங்களை இயக்குகின்ற மனம், அதனுடைய பெருமதி எவ்வளவு மிக பெரியது. அது மிக பெரும் சக்தி வாய்ந்தது. எங்களுடைய நாளைய தலைப்பு அதுதான், மனம். அப்போ எங்களுடைய உடல் அழிஞ்சு போகக்கூடியது, அதுவே பெருமதி வாய்ந்தது என்றால், அதற்குள்ளே இருக்கின்ற மனம், புத்தி போன்ற கருவிகள் எல்லாம் மிக 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 பெருமதி வாய்ந்தவை. எங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்கிறது. இது இந்த பகுத்தறிவு,
பிரித்து பார்க்குற தன்மை, சுதந்திரம் மனித பிறவியில் மட்டுமே இருக்கிறது. ஆகவே மனித பிறவி மிக 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 அரிதான பிறவி. நாங்கள் பாருங்க, எல்லா ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்துகிறோம். இது உலகம் எங்களுக்கு மட்டும்தான் என்ற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை நடக்குது. ஏனைய ஜீவராசிகளை கட்டுப்படுத்துறது மட்டுமில்லை, மனிதனை கட்டுப்படுத்துகிறான். நான் உன்னை விட படித்தவன், நான் உன்னை விட பணக்காரன். ஒவ்வொரு நாடுகள் ஏனைய நாடுகளை கட்டுப்படுத்துகின்றன. நான் தான் வல்லரசு, சூப்பர் பவர். நான் சொல்கிறத தான் எல்லா நாடுகளும் கேட்க வேணும். இப்போ நீதி நியாயம் கூட இல்லை. ஒரு நாடு தீர்மானிச்சுட்டா இன்னொரு நாட்டை இல்லாமலே அழித்து விடுகிறது. சரி பிள்ளைக்கு அங்கே இடமே இல்லை. யார் கேட்பது? நான் தான் வல்லரசு, நான் தான் சூப்பர் பவர், அமெரிக்கா தான் நினச்சா எதையும் செய்யுமெண்டா அங்கே ஒருத்தரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்படி தான் மனிதர்களும். அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாங்கள் தெய்வீகத்தை உணராதபடியால் பிழையான வழியில் பயன்படுத்துகிறோம், தவறான வழியில் பயன்படுத்துகிறோம், அழிவுக்கு பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு எடுங்கோ, அணு ஆயுதம், அணுகுண்டு, அதை போட்டால் மனித பிறவின்னா எல்லா பிறவியும் போச்சு, எல்லா ஜீவராசிகளும் போச்சு. விண்வெளியில் போய் இன்றைக்கு செவ்வாயில் நிற்கிறோம். உங்களை தாண்டி போகிற ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, விஞ்ஞான ஆராய்ச்சி. விஞ்ஞான ஆராய்ச்சி ஞானிகள் தன்னைத்தான் உணர்ந்து ஒரு அற்புதமான நிலையை காட்டியிருக்கிறார்கள். கவலை இல்லாமல், துன்பம் இல்லாமல் வாழுற ஒரு வாழ்க்கையை காட்டியிருக்கிறார்கள். அது வேறு எந்த பிறவியிலையும் கிடையாது. ஆடு மாடு நாய் பூனை ஜீவராசிகள், உயிரினங்கள், பறவைகள் அவேண்ட வரையற அவ்வளவுதான். அப்போ இந்த பிறவியின் முக்கியத்துவம், மனித பிறவியின் முக்கியத்துவத்தை உணராமல் நாங்கள் இதை வீணாக்கழித்து வேஸ்ட் வீணாக்கிட்டோம் என்றால் கடவுள் யோசிப்பார், இவனுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த நான், இவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியலை, இனி வாழ்க்கையில் இவனுக்கு மனித பிறவி கொடுக்க மாட்டேன் என்று கடவுள் தீர்மானிச்சாரா போச்சு. அப்படி ஒரு நிலையை கடவுளுக்கு நாங்கள் ஏற்படுத்தி விட கூடாது. சரி, அப்போ என்ன செய்யலாம்? இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அதை பற்றி கவலையே இல்லை, ஒரு பொல்லாப்பும் இல்லை. இன்றிலிருந்து இந்த கருத்துக்களை செவிமடுத்ததன் பிற்பாடு நேரடியாகவோ தொலைக்காட்சியூடாகவோ ஏனைய சமூக வலைத்தளங்களூடாகவோ இந்த கருத்துக்களை நீங்கள் செவிமடுத்ததன் பிற்பாடு உங்களோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த மனித பிறவி எனக்கு இலகுவிலே கிடைக்கவில்லை, மிக மிக கடுந்தவம் செய்துதான் நான் இந்த பிறவியை பெற்றிருக்கிறேன், அழுதுதான் நான் பெற்றிருக்கிறேன் இந்த பிறவியை. ஆனால் பிறந்த அப்புறம் எல்லாம் மறந்து போச்சு, கடவுள் மறைச்சி வச்சுக்கிறார். போன பிறவி என்னவா பிறந்தம், எங்கே பிறந்தம், யாருக்கு பிறந்தம், எப்படி வாழ்ந்தோம், என்ன நடந்துச்சு, ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? ஆனால் எல்லாம் தலைச்சுளிக்கெல்லாம் இருக்குது, ஒழிச்சு வச்சுக்கிறார் கடவுள். மறைத்தல் தொழில் மறைச்சி வச்சுக்கிறார். அப்போ கடந்த காலத்தை நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கள் என்றால், ஆழ்மனதுக்கு போய் பார்த்தீங்கள் என்றால் மிக கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த மனித பிறவி அதன் மகத்துவமே இந்த மனிதன், தமிழில் சொல்கிறோம் மனித பிறவி, மனிதன் என்று சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் மனுஷ்யக, சமஸ்கிருத மொழியில், வடமொழியில். ஆங்கிலத்தில் மேன், சிங்களத்தில் மினிசு. பார்த்தீங்கன்னா எல்லா சொற்கள்லையும் பார்த்தீங்கன்னா மனிதன், மனுஷ்யக, மேன், மினிசு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மண், மானா ரெண்டு சொல்லி இன்னன்னா, மண் என்கின்ற ஒரு அடி இதுக்குள்ளே ஒழிச்சிருக்கு. சமஸ்கிருதத்தில் அந்த மன் என்றால் டு திங்க், சிந்தித்தல் என்று பொருள், பகுத்தறிவு. அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் மனம் என்பது. நாங்கள் அதை பற்றி நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் நாளைய தினமும் வந்து இந்த தொடர் அருளுரையை செவிமடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் நம சிவாய.
இன்று நீங்கள் வந்தது போல் நாளையும் வர வேண்டும், 25 நாட்களும் வர வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். நல்ல கந்த பெருமான் மகோற்சவ காலத்தில் 25 நாட்களும் இரவு 8 மணிலேருந்து 8:30. இன்றைக்கி சரியாக 8 மணிக்கு தொடங்கினாங்க. இப்போ நேரம் 8:30. முருகப்பெருமானோட நிற்கிற நாங்கள் நேரத்தை கடைப்பிடிக்க வேணுமெண்டு. அரை மணி நேரம் தான். ஒரு நாளில் இந்த 25 நாள் மட்டும்தானே, ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்க முடியலை என்றால் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆகவே மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதே போல் நாங்கள் பஜனை செய்கிறோம். தேவாரம், திருவாசகம், திருப்புராணம் படித்து பிறகு திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தபுராணம் மற்றும் கீர்த்தனைகள், நாம சங்கீர்த்தனங்கள் எல்லாம் சேர்த்து படிக்கிற பஜனை வளமையை போல் இந்த வருடமும் காலையில் உள்வீதி முருகப்பெருமான் வலம் வரும்போது காலை 10:30 மணிக்கு வசந்த மண்டபத்துக்கு முன்னால் ஆரம்பித்து 11:30 மணிக்கு வசந்த மண்டபத்துக்கு முன்னால் நிறைவு செய்கிறோம். 10லேருந்து 11 காலை உள்வீதி பஜனை. மாலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு நிறைவு செய்கிறோம் வெளிவீதி. நல்லூர் ஆலய முன்றல் அந்த வில் மண்டபத்து மூலையிலிருந்து தொடங்கி ஆலய கோபுரத்துக்கு முன்னாடி நிறைவு செய்கிறோம். ராஜகோபுரத்துக்கு முன்னாடி 6லேருந்து 7. உங்களோட குழந்தைகள் சிறுவர்களை தான் கூட விரும்புகிறோம். அதுக்காக நீங்கள் வரக்கூடாது இல்லை, பெரியவர்களும் வரலாம், இளைஞர்களும் வரலாம். அந்த பஜனைகளே நீங்கள் கலந்து கொள்ளலாம் 25 நாட்களும். மூன்றாவதாக இங்கே அன்னதான பணியும் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை இங்கே அன்னதான பணி நடக்கிறது. நீங்கள் வந்து அன்னதான பணியிலே நீங்களும் பங்கு பெற்றலாம். அதற்கு நிதியுதவி, பொருளுதவி எல்லாம் செய்யலாம். தெரிந்தவர்களுக்கும் சொல்லலாம். இந்த 3 விடயங்களும் அருளுரை, பஜனை, அன்னதானம் 3மே 25 நாட்களும் சிவகுரு ஆதீனத்தினுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுகிறது. தெரிந்தவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நம சிவாய.